வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் இனிய நாளை தந்த பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காயும் ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரியே, தம்பை தங்கைகளே, நண்பர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அறியாமல் இருக்கலாம், அறியப்படாத உண்மையா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். இங்கேதான் பிரச்சனையே வருதுங்க பிரதர். ஆண்டவருக்கு தெரியுதான்னு தெரியலங்க. கடவுளுக்கு கண்கள் இருக்குதான்னு தெரியலங்க, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்படி என்று சொல்லி இருதயத்துல அழுகுறலோட, இருதயத்துல துக்கத்தோட, இருதயத்துல சஞ்சலங்களோட இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னவென்றால், சூழ்நிலை உங்கள் கண் முன்பே இருப்பது உண்மை. அது நிதர்சனமான உண்மை. அது எவ்வளோ பேர் இன்னைக்கு நிறைய கோர் பென்டிகாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. சூழ்நிலையை பார்க்காதங்கிறது ஒரு விதமான லாஜிக்கல் ட்ரூத் என்று சொல்லுவார்கள். அதாவது எப்படின்னு பார்த்தா, சூழ்நிலையின் மேல கண்ணு போச்சுன்னா சூழ்நிலை பக்கமா அப்படியே உங்களுடைய கவனங்கள் எல்லாம் திசை திரும்பி போய்விடும். உங்களை அப்படியே இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு காரியம் இந்த சூழ்நிலைக்கு உண்டு. அந்த சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய ஜனங்கள் பக்கமாகவும் கண்கள் போய்விடுமானால், அதுவும் பார்ப்பீர்களானால் ஒரு பக்கமான ஒரு தரப்பட்ட ஜனத்தின் மேல இல்ல சில நபர் மேல உங்களுக்கு கோபம், கட்டுக்கடுங்காத கோபம் வந்து விடலாம். அந்த கோபம் கசப்பாய் மாறும், அந்த கோபம் வன்மமாய் மாறும். அது பார்ப்பீர்களானால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் விட்டுரும். அதுவும் தவறுதான். ஆனால் சூழ்நிலை உண்மை. அந்த சூழ்நிலையை கொண்டு வந்த ஒரு மனுஷனோ உண்மை. உங்க கண்ணு முன்னாடி தான் வசித்து வராங்க. ஏன் ஒரு வீட்டுல கூட இருக்கலாம், ஒரே கூரையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கலீகா இருக்கலாம், ஏன் உங்க பாஸ் மேனேஜரா இருக்கலாம். இப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், இந்த சூழ்நிலைகளுக்குள் இந்த உலகமே கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்போ வீட்டு ரோட்ல பிச்சை எடுக்கிறாரு பாருங்க, அந்த பிச்சைக்காரங்கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க. ஏன்னா அவர் பிச்சை எடுக்கணும்ன்றதுக்கு அவசரம் அவர் பிறந்து வளரல. அவரோட சூழ்நிலையை போய் நீங்க கேட்டு விசாரிச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பார். வாழ்ந்துகிட்ட குடும்பமாய் இன்றைக்கு தெருவாய் சென்று பிச்சை எடுத்து அதன் மூலமாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை. யாரோ விரும்பி பண்ற மாதிரியா, விரும்பி பண்ணக்கூடிய தொழில் அது. ஆனா இன்றைக்கு அவர் முன்பே இருக்கக்கூடியது அந்த பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. அது மாறாம இருக்கிறது. அது வருவதற்கு காரணமா இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா தான் வாழ்றாங்க. அப்ப அவர் அதையே நினைச்சு துக்கித்து ஒரு நாள்ல அவர் மரித்தும் போய்விடுவார். அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனுக்கும் நம் வீட்டுல அமர்ந்து மனதெல்லாம் எங்கேயோ இருக்குது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, தொண்டையில சோறு இறங்க மாட்டேங்குது. உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன கேட்டா அவர் இன்னும் நிம்மதியா தூங்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரே வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இழந்துருவோமோ, இப்படி ஆயிருமோ என்று சொல்லி பயந்து அழப்பி இருக்கக்கூடியவர்கள் தான் நிம்மதியும் அந்த சந்தோஷத்தையும் நித்திய வாழ்வையும், இதனால் நித்திய வாழ்வையும் எழுந்து போய்விடுவார்கள். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பயத்தின் ஆவி தேவனிடமிருந்து வரக்கூடிய ஆவியே அல்ல, மாறாக வல்லமையின் ஆவி, தெளிந்த புத்தி, தெய்வீக ஞானம், இவைகள் எல்லாம் தேவனிடமிருந்து வருகிற ஆவியா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவி உடைய ஒரு சகோதரனோ சகோதரியோ நிம்மதியால தூங்கணும். சூழ்நிலைகள் மேல் கண்ணு போலாமா? அதை கொண்டு வந்த ஜனங்க மேல நீங்க எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிச்சுட்டு கூட என்ன சொல்லுது?
மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அப்படி என்றால் என்ன? மாம்சத்தோட ரத்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க எனக்கு. அப்படின்னா நான் வேற உலகத்தில் வாழ்ந்து கொண்டில்ல, இதே உலகத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலைகளுக்கு பிசாசு தான் காரணம். இவர்கள் எல்லாம் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய கருவிகள். ஸோ என்னுடைய போராட்டம் பின்னாடி இருந்து இயக்குறா பாருங்க, அவன் மேலதான் இருக்கணும். நிறைய பேர், எவ்வளவு பேர் பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அரசியல், இந்த அரசியல்வாதிகளை கரிச்சு கொட்டக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு 99%. ஆனா 1% என்ன மாதிரி கொஞ்சம் அறிவாளிங்கன்னு நினைக்கிறேன். எந்த விதத்துல சொல்றேன்னு கேட்டா, இவங்கெல்லாம் கருவிங்க. பின்னாடி இருந்த ஒருத்தன் இயக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தன் இயக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து இயக்குறவன் முன்னாடியே வரமாட்டான், அவன் பேர் கூட தெரியாது. அவன் சொல்ற கட்சி தான் ஜெயிக்கும், அவன் சொல்ற இடத்துலதான் கையெழுத்து போடுவான், எவனா இருந்தாலும் சரி. எந்த விதமான பதவியில் இருக்கக்கூடிய எந்த மனிதனா இருந்தாலும் சரி, இவன் சொல்லக்கூடிய இடத்துல தான் கையெழுத்து போடுவான். அவன் யாருன்னே தெரியாது, அவன் முகவரியே கிடையாது, அவனுக்கு அவனுக்கு ஒரு சொல்றது என்ன சொல்றது, ஒரு அங்கீகாரமும் கிடையாது, ஒரு பதவியும் கிடையாது. ஆனா அவன் சொன்னாதான் எல்லாம் நடக்கும். அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேர் தான் பிசாஸ். இப்ப என்ன ஆகுது? 3 லேயர் ஆகுது. ஆனா நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்குங்க? இந்த அரசியல்வாதி மேலேயும் அந்த கவர்மெண்ட் ஆபீசர் மேலேயும் அவனுக்கு அரிச்சு கொட்டுறோம். ரோட்ல போனா ஓட்டையா இருக்கு. இன்றைக்கு நாங்க சர்ச்சில் இருந்து திரும்பி வருகிறப்போ எவ்ரி 20 மீட்டர்ஸுங்க பெங்களூர் பட்டணத்தை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிச்சிருவீங்க. அப்போ கவுன்சிலர்ல இருந்து அத்தனை பேர்த்தையும் கரிச்சு கொட்டிட்டு தான் போறாங்க ஜனங்க. எப்படி வச்சிருக்கிறானுங்க பாரு ரோடு, அவனுங்க. இதெல்லாம் இயக்குறவன் வேற ஒருத்தன், அவன் பேர் பிசாசு. அவனுக்கு கீழே கைக்கூலியா இருக்கிறவன் பேர் தான் மனுஷிகள். ஆகையால் வேதத்தில் இருந்து தான் சில காரியங்களை சொல்லிக்கிட்டு வரோம். அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்கிரிப்சுரல் ரெஃபரன்சஸ் சொல்லிக்கொண்டே வருவோம். நாங்கள் சில வசனங்களை நாங்கள் குறிப்பிட்டு காமித்து கொண்டே தான் வருவோம். நான் சும்மா எடுத்து நானா விடுறதில்ல. நான் எவ்வளோ பெரிய அனுபவசாலி தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கு தெரியுமா என்றெல்லாம் சொல்லி எங்களை குறித்து நாங்கள் இங்கே பேச வரல. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்களின்படியே அடிப்படையில் உங்களை நடத்தக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்குள்ள நாங்கள் கொண்டு போகிறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ உங்க கண்கள் இந்த காலங்களில எந்த திசை பக்கமாய் திரும்பி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் கிட்ட போவோம்னா, எப்போங்க நீங்க பாவரிக்கை செய்வீங்கன்னு கேட்டா 3 முறை. ஒன்னு ஈஸ்டர், இன்னொன்னு கிறிஸ்துமஸ், இன்னொன்னு புது வருஷம். புது வருஷம் கூட ஆப்ஷனல், நீங்க பண்ணுனா பண்ணலாம், பண்ணாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 31ஆம் தேதி நீங்க பண்ணினாலும் சரி பண்ணாட்டியும் சரி பூசை நடக்கும். அதே சில பெந்தகாஸ் மார்க்கிட்ட கேட்டோம்னா வேற கதை சொல்லுவாங்க, சிஎஸ்ஐ மார்க்கிட்ட கேட்டோம்னா வேற கதை சொல்லுவாங்க. ஆனா வேதாகமத்தில் இருக்கக்கூடிய டாக்டரின் நியமங்கள் என்ன தெரியுங்களா? அனுதினமும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எவன் ஒருவன் இருதயத்தை அவன் வேதாகமத்திலிருந்து சுத்தம் செய்கிறானோ, வசனங்கள் அப்போஸ்தலர் 2:38, 2 திமோத்தி 3:16 வசனம், யோவான் 1:4, அவனே வெளிச்சத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறான். எபேசியர் 5 முழு அதிகாரங்களையும் வாசித்து பார்க்கலாம் நீங்க. வெளிச்சத்தில் எவன் ஒருவன் நடப்பான், ஞானத்தில் எவன் ஒருவன் நடப்பான். 1 கொரிந்தியர் 1:2 முழுசா உட்காந்து வாசிக்கணும். அதெல்லாம் ஒரு லெட்டர், கடிதம் எழுதுறது. உங்க அப்பா அம்மா லெட்டர் எழுதுனா பாதி வாசிட்டு நான் அடுத்த வருஷம் மிச்ச பாதியை வாசிக்கிறேன் எவனாவது எந்திரிச்சு போவனா? போக மாட்டீங்க இல்லைங்களா? அதே மாதிரி லெட்டர் உட்காந்து அப்படியே டக்குன்னு படிச்சிடணும். கடன்னு படிக்கக்கூடாது. எல்லாம் படிச்சுட்டு என்ன லெட்டர் எழுதியிருக்கான் ஒண்ணுமே புரியல அப்படின்னா, நீ மைண்டை எங்கேயோ வச்சுக்கிட்டு நீ கண்ணை திறந்துட்டு படிச்சின்னா முழு மனதோட டெடிக்கேட்டடா படிப்பு இல்லையா? அதே மாதிரி தானே இந்த லெட்டர்ஸ். இதெல்லாம் நிருபங்கள்னா என்ன? ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த லெட்டரை படிப்பான் நம்மால் உட்காந்து ஒரு வருஷமா உட்காந்து எபேசியர்லயே இருக்கிறாங்க. டெய்லி ஒரு வசனம், அப்படியா? குறிப்பிட்ட மாதிரி தான். அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையும் முன்னேறி போகும், அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் இயங்கி கொண்டிருக்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த ஸ்பீட்லயே வண்டி போச்சுன்னா உங்க நாட்கள் நிக்காது. டிக்குன்னு கடிகாரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நாட்கள் போயிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க கத்துக்க வேண்டியது இவ்வளவு இருந்துச்சுன்னா, அந்த பாடத்தையே நம்ம ஆளுங்கெல்லாம் சில பேர் 10 வருஷம் உட்காந்து ஒரே கிளாஸ்ல கோட் அடிச்சு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பர்மிஷன்லாம் இப்ப கிடையாது. 2 வருஷம் அவ்வளவுதான் டைம், அதுக்குள்ள கிளியர் பண்ணி, இல்லைன்னா அவ்வளவுதான், யுவர் பார்ட், டிஸ்மிஸ். உனக்கு சர்டிபிகேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ஜினியரிங்ல இருக்குங்க அந்த ரூல். இப்போ 2 வருஷத்துக்குள்ள அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்.
அதை விட உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க யூனிவர்சிட்டியில். கரெக்டு தான். 7 வருஷம் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன், நான் உனக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான், நீ கிளம்பு அப்படின்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, போய் வேற வேலையை பாரு. அதே மாதிரி தாங்க, ஒழுங்கா பைபிளை கத்துக்கணும், வேதாகமத்துல வளரணும், ஆண்டவரிடம் வந்து நான் சம்பாஷிக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆன்மீக வாழ்க்கையில வளரணும்னு டெடிகேஷன், அதாவது உங்களுக்கு உண்மையாலுமே உங்க மனது உறுதியாக இருக்குமானால் ஒழுக்கமா படிங்க. இல்லைன்னா அவமானப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. பைபிள வேதாகமத்தையும் ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய உன்னத நாமத்தையும் கேவலப்படுத்தாதீங்க. எங்க சேனல்லையும் சேர்த்து தான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அது டெடிக்கேட்டடா நாங்க செய்து கொண்டு வருகிறோம். பார்க்காதவங்கள விட்டுருங்க, பார்த்தவங்க நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு செய்தியும் உங்க வாழ்க்கை மாறுதுங்களாங்க? மாறலன்னா நீங்க யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. அப்படியே ஆள்காட்டி வர நேரம் உங்க மூஞ்சிக்கு நேரம் திருப்பிக்கோங்க. நீங்க தான் காரணம், உங்க தலைக்குள்ள இருக்கிற அந்த தாட் ப்ராசஸ் காரணம். மாற மாட்டேன்னு நேற்றுக்கு ஒரு டக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லிடுறேங்க. எனக்கு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சிங்கப்பூர்ல இருந்து வேலை செய்யறாரு. என் கம்பெனி வந்து எம்என்சி கம்பெனி, குளோபல் கம்பெனி. நான் இங்க இருப்பேன், எனக்கு ரிப்போர்ட் பண்ற ஆள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருப்பாரு, இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமா மங்களூர், இந்த மாதிரிலாம் சுத்தி இருப்பாங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஜூம் கால்ஸு, டீம்ஸ், எம்எஸ் டீம்ஸ் இதுலலாம் தான் கனெக்ட் பண்றோம். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், தம்பி நான் தான் உன் மேனேஜர், நான் இங்க இருக்கேன், நீ என்னத்துக்கு டெய்லி வண்டியை தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு போற? 1 வே 45 மினிட்ஸ், 2 வே 45 மினிட்ஸ். இல்லை எனக்கு அங்கே போய் உட்காந்தாதான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வார்ன் பண்ணேன். கேட்காம போனான். முந்தானத்து ஆக்சிடென்ட்ல விழுந்து அவர் போய் நைட்டு அட்மிட் ஆகி எல்லாம் போய் எல்லாம் நல்ல வேலை, கடவுள் கிருபையில ஒன்றும் அடிபடல. ஆனாலும் பாருங்க, பெரிய அடியெல்லாம் இல்லை, நான் திருப்பியும் போக ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்க. ஏன் இன்னும் உனக்கு மரமண்டையில ஏறலையா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன், நீ திருந்தும்படி கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன். எதுக்காக இந்த சின்ன ஆக்சிடென்ட் அனுப்பியிருக்கானா, பெருசா வர்றதுக்கு தவிர்க்கும்படி. அப்ப மாற மாட்டேன்னு இன்னும் அடங்காப்பிடார்த்தனை பண்ணிட்டு இருந்தீன்னு வையன், அடுத்தது ஆக்சிடென்ட் வந்து இந்த மாதிரி மைனரா இருக்காது, மேஜரா இருந்து கதையை முடிஞ்சு போயிடும். பரவாயில்லையான்னு கேட்டேன். 2 நாளா சொல்லி இப்பதான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னை விட எல்டரு, எனக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல, ரொம்ப சீனியர். அப்ப இப்போ ஓரளவுக்கு அவருக்கு விளங்கியிருக்கு. அதே மாதிரிதான் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, சில காரியங்கள் வந்து உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள், எதிரான ஜனங்கள், எதிரான போராட்டங்கள் வருகிறப்ப ஆண்டவராகிய தேவன் எதையோ ஒன்ன சொல்ல அவர் வந்து முயற்சி எடுக்கிறார். அப்ப நம்மளும் அதே காரியத்திற்குள் நாம் யாவரும் பார்ப்பீர்களானால் அதே முயற்சியில இறங்க வேண்டும், ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு எழுச்சி உண்டாகும், ஒரு திருத்தம் உண்டாகும். 2 தீமோத்தேயு 3:16 திருத்தங்களுக்குள் ஆண்டவர் கடந்து நடத்தி செல்லுகிற ஆண்டவர். நீதிமொழிகள் 3:11-12 மற்றும் நீதிமொழிகள் 15:10 மற்றும் சங்கீதம் 89:32, எபிரேயர் 12:6, இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் எதற்காக சிட்சிக்கிறார் என்றால், அவர் அன்பின் தகப்பன், தன்னுடைய பிள்ளை திருந்தி வாழணும், சரியான பாதையில நடக்கணும்னு சொல்லியாக்கும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவர் அனுமதிக்கிற தேவனாயிருக்கிறார். இதை நிராகரித்து விட்டு பிசாசை குற்றம் கூறுவதிலே நம் நோக்கமா இருப்போமானால், இதை அனுமதிக்கிறவர் ஆண்டவர், இதை அனுப்புறதே அவர் தான், ஆர்கஸ்ட்ரேட் பண்றதே அவர் தான். இது கடவுள் கிட்ட இருந்து வரலங்க. பிசாசு கிட்ட தான் கட்டளையிடுறாரு, போய் அவனை வச்சு நல்ல ஒரு 4 குத்துங்கிறாரு. அவன் வளாசுறான். உங்களை பர்மிஷன் யாருங்க கொடுக்கறது? அவரை கேட்காம ஒரு அண்ணு கூட அசையாதுன்னு வேதாகமத்துல இருக்கு. அப்ப உடனடியாக தேவனிடம் சென்று நீங்கள் ஒப்புரவாகும்படி ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இந்த குரலை யாரும் தள்ளிவிடாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள், நாம் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல காரியங்களை விவரித்து கொண்டு வருகிறோம். சில ஆண்டுகளாக இதை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த தொடர் போதனை செய்து கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 150 மணி நேரத்தை தொட்டு கொண்டு வருகிறோம், நெருங்கிட்டோம். 6வது அதிகாரத்துக்குள்ளதான் இப்போ நுழைஞ்சு 6வது அதிகாரத்துல நம்ம நிறைய காரியங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். 6 அதிகாரங்கள் பார்ப்பீர்களானா 150 மணி நேரம் பிரசங்கங்களுக்குள், போதனைகளுக்குள் நிறைய காரியங்கள், வேதாகமத்தில் நியமங்கள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், ரூல்ஸ் ஆஃப் த பைபிள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் வந்து நம்ம டாக்டரின்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு வருகிறோம். நிறைய பிராக்டிக்கலா கூட எப்படி நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் உங்க அனுதின வாழ்க்கையில எப்படியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் இங்க சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறோம். தயவு செஞ்சு எங்களோட இணைந்திருங்கள். நாங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் கேளுங்க.
ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் 5 அதிகாரங்களில மனிதன் படைக்கப்படுகிறான். தேவனுடைய சாயலில அவன் படைக்கப்படுகிறான். ஆவிய, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி 3 பகுதிகள் உடைய ஒரு மனிதனாய் மாறுகிறான். இந்த மாதிரி ஒரு நாமன் கிளேச்சர் பார்ப்பீர்களானால், நாமன் கிளேச்சர் என்றால் ஒரு கட்டமைப்பு, ஃப்ரேம்வொர்க் பார்ப்பீர்களானால் எந்த தூதனுக்கும் கிடையாது. இந்த ஃப்ரேம்வொர்க் உடையவர் தான் ஆண்டவர். அவரை போலவே நம்மளை உண்டாக்கிட்டார், நாம் யாவரையும். ஒரு காலத்துல அவர் ஏதான் தோட்டத்துல அப்படிதான் சுற்றி வந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். எல்லாரும் இவங்க ஆதாம் ஏவாள் கூட நல்ல டைனிங் டேபிள்லாம் போட்டு பழங்கள் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு ஃபெல்லோஷிப் என்று சொல்லி நல்லா சம்பாஷித்துட்டு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஏன்னா அவங்க பிறந்த குழந்தைங்க தான், இப்பதானே பிறந்திருக்காங்க. அவர் யுகமா பார்த்தவர், மூத்தவர், ஞானத்துல சிறந்தவர், வல்லமை படைத்தவர். இந்த மாதிரி பல முடிசூடா மன்னன் அவர், முடிசூட்டப்பட்ட மன்னனும் தான். எகோவா ரூவா, எகோவா ரஃபா, எகோவா ஷம்மா, எகோவா ஷாலோம், எகோவா மக்கதீஸ், எகோவா ஒசேனோ, எகோவா ஸ்டிக்கேனோ என்று சொல்லி எல்லாம் பல நாமங்களை உடையவர். இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் எலோஹெம் ஏகப்பட்டது இருக்கு. எபினேசர் என்று சொல்லலாம். இதெல்லாம் வந்து சில நாமங்கள். அவர் ஏகப்பட்ட நாமம் உடையவர். அவருக்கு மேலான நாமம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துக்குள்ளாக அடக்கிட்டாங்க. இயேசுவின் நாமத்துக்கு போனாலே போதும், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். உதவியா கொடுக்கப்படும், பாதுகாப்பா கொடுக்கப்படும், எல்லாமே ஆலோசனையா கொடுக்கப்படும், ஞானமா கொடுக்கப்படும், கிருபையா கொடுக்கப்படும், பாவ மன்னிப்பா கொடுக்கப்படும், தப்பி செல்லும் வழி தேடுகிறீர்களா கொடுக்கப்படும், திராணிக்கு மேல சோதனை வேண்டாம்னு சொல்றீங்களா கொடுக்கப்படும், இலைப்பாறுதல் கொடுக்கப்படும். என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் வேதாகமத்துல தான் இருக்கு. எந்த புக்கில் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இது ஏன் கட்டுக்கதை கிடையாது. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் சொல்லி கொண்டு வருகிறோம். இங்க எதுவுமே ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பைபிள் இருந்து நம்ம வெளியே போறதே கிடையாது. எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ அப்படிப்பட்ட தேவனோடு கூட இருந்த சம்பாஷணை துண்டிக்கப்பட்டது. காரணம், பாவம் நுழைந்தது. பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். பிசாசு ஆதிக்கம் செலுத்தி கையில் இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை புடுங்கிட்டான். சேல் டீட். ஆண்டவராகிய தேவன் டீட் எழுதி கொடுத்துட்டார். எப்படி? இந்தாப்பா, இந்த உலகத்திற்கு நீ தான் அதிபதி அப்படின்னு. இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த டீடை எடுத்துட்டு போய் வித்துட்டான். எவ்வளவு பேர் உங்க அம்மாவோட சொத்து வந்து உங்க அம்மாவோ அப்பாவோ எழுதி தந்துட்டாங்க. அப்போ யாரு தான் இப்ப அதிபதி? நீங்க தான். அதை புத்திசாலித்தனமா காப்பாற்றலாம், இல்ல முட்டாள்தனமா வித்து தொலைக்கலாம். ரெண்டுமே நடக்கும். அப்ப இவங்க புத்திசாலித்தனமா காப்பாத்தாம முட்டாள்தனமா அதை வித்துட்டாங்க. இப்ப என்னாச்சு? வித்த பிறகு நீங்க அதிபதி கிடையாது. அதே மாளிகைலாம் உட்காந்து இருக்க முடியாது. வெளியே போன்ட்டான். எங்க வாட்ச்மேன் வேலையாவது கொடுங்க அப்படின்னா வெளியே ஓடியே போயிருட்டான். கடவுள்கிட்ட போறாங்க. அவரும் சொல்லிட்டாரு, என் மூஞ்சிலே முழிக்காத, இப்போ நீயே போய் கலப்பைய பிடிச்சி வேலை செய், அப்போதான் உனக்கு தெரியும் பாவத்தோட பின்விளைவு என்னன்னு சொல்லி. ஒரு கட்டத்துல எனக்கு பார்த்தா ஆதாமேவலோடைய நிலைமை பார்த்தா ரொம்ப 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 சங்கடமா இருக்கும். இதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த பக்கமும் ஆதரவு போச்சு, உறவு போச்சு, சம்பாஷணை போச்சு, அவ்வளவு பாசமா இருந்த கடவுளை இழந்துட்டமேங்கிற துக்கம். இந்த பக்கம் போனா அடிச்சே கொண்டு போடுவான் அவன். எவ்வளவு மோசமான ஒரு கபடம் நிறைந்த எண்ணம் படைத்தவன் சொல்லி, எவ்வளவு கொடூரமானவன், எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு சொல்லி அப்பதான் அவங்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு வேதாகமத்துல இவ்வளவு காரியங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் இந்த நாள் மட்டும் கீழே விழுந்து கொண்டுதானே இருக்கோம். அப்ப ஆதாம் ஏவாளை போய் எப்படி குற்றம் கூறுவீங்க? ஆனால் ஆண்டவராகிய தேவனும் குற்றம் கூறவில்லை. இயேசு கிறிஸ்து அங்க உள்ள கொண்டு வந்துட்டார். ஆதியாகமம் 3:15 ஒரு ரட்சகர் வருவார், உங்களுக்கு விடுதலை தருவார். அது வரைக்கும் கஷ்டப்படு, அப்பதான் உனக்கு அந்த ரட்சகரோட அருமை புரியும். உனக்கு அடிமையின் ரூபம் எடு, கலப்பைய புடி. ஆனாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிருபையா பழங்கள்லாம் விளையுது. அங்க மாம்ச காரியங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாவத்தோட பின்விளைவு வருகிறது. மனிதன் முதலாவது கொலை செய்கிறான், ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா கொலைபாதகர்களாக எழும்புறார்கள். இச்சை, காம விகாரம், எல்லா காரியங்களும் வந்துருச்சு. இது பத்தாதுன்னா ராட்சதர்கள்லாம் பிறக்கக்கூடிய நிலைமை 6வது அதிகாரத்துக்குள் பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார். போதும், நான் கண்டது போதும், இந்த மனிதனை ஏன் நான் உருவாக்கினேன் என்று சொல்லி வசனப்பட்டாராம். இவங்களெல்லாம் ஒரு வழியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்மானத்துக்குள் வரும் மாத்திரத்துல அவருடைய கண்களில் கிருபை பெறுகிறார். நீதிமானாகிய நோவா. அதெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். 6வது அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். 3வது பகுதியில் இருக்கிறோம். நோவாவை கொண்டு
இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்குள் ஆண்டவராகிய தேவன் நுழைகிறார். அதன் பேர் நோவாவின் பேழை. அந்த திட்டத்தோட டைட்டில், ப்ராஜெக்ட் பேர் என்ன? நோவாவின் பேழை, நோவாஸ் ஆர்க். அதான் டைட்டில், ப்ராஜெக்ட் டைட்டில். இப்ப இந்த நோவாவின் பேழைக்கு புதிய ஏற்பாடுல எப்படி நான் ஒப்பிட்டு பார்ப்பேனால், இயேசுவின் இரண்டாம் வருகை. அதுதான் இந்த ப்ராஜெக்டோட டைட்டில். புதிய ஏற்பாடு முழுவதும் எந்த பக்கமா உங்களை நடத்தி கொண்டு போகிறது என்று சொல்லி உங்களுக்கு சற்று யோசித்து பார்ப்பீர்களானால் ஒரே ப்ராஜெக்ட் தான், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. எப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலிருந்து இந்த வானத்து நடுவில் எடுக்கப்பட்ட, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் எடுக்கப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில், எபிரேயர் 1:3, மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களும், மற்றும் சில வசனங்கள் 1 யோவான் 2:1-2 வசனங்கள்லாம் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும், பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்து எனக்கு அவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்பொழுது எந்த நாளிலே அவர் அங்கே மோட்சம் சென்றடைந்தாரோ, பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த நாளிலிருந்தே இரண்டாம் வருகை எப்ப வேணாலும் சமீபம் என்று சொல்லி அங்க மெசேஜஸ், அதாவது செய்திகளை அனுப்பிவிட ஆரம்பித்து விட்டார்கள். 2000 வருடம் ஆயிற்று, என்ன விதமான செய்தி என்று கேட்பீர்களானால், அந்த அளவுக்கு முரட்டாட்டம் பிடிக்கக்கூடிய ஜனங்கள் நாம். முதலாவது வருகை, அதாவது மெஸ்ஸையா பிறப்பதற்கே 4000 வருஷம் ஆச்சு. ஏன்? ஆதியாகமம் 3:15 எழுதுனது ஏங்க 4000 வருஷம் கழிச்சு நிறைவேறுச்சு? அந்த அளவுக்கு முரட்டாட்டம் பிடிக்கக்கூடிய, மாம்சரிகம் படைத்த, அந்த மாம்சத்துல போராடக்கூடிய, கடினம் இருதயம் கொண்டவர்களாய், கொழுத்து இருதயம் கொண்டவர்களாய், வணங்கா கழுத்து உள்ளவர்களாய் நாம் யாவரும் மாறிவிட்டோம். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 4 வருஷம் ஆச்சு. கடைசி 400 ஆண்டுகள் உலகமே கதறிச்சான், எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா, ரட்சகர் அனுப்புங்க. அந்த கதறலை கேட்டுதான் அனுப்பிச்சார். அதே மாதிரிதான் முதல் 400 ஆண்டுகள் கதறல்கள் கேட்டுதான் ஆண்டவராகிய தேவன் மோசே என்ற ரட்சகர் அனுப்பிச்சார். சேம் கான்செப்ட், 400 மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அதே மாதிரி நோவா காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பில்லானால் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையோட நீங்க கம்பேர் பண்ணலாம். எப்படி? நோவா, ஜீசஸ், 2 பேரையும் கம்பேர் பண்ணலாம். ஜீசஸ் செகண்ட் கமிங், நோவா ஆர்க், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே ப்ராஜெக்ட் தான். ஆனா வேற வேற காலகட்டங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாங்க ஒப்பிட்டு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். சென்ற அத்தியாயத்துல நாம் இந்த காரியத்தை பார்த்தோம். அதாவது ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 17வது வசனத்தில் முதல் பகுதியை மட்டும் பார்த்தோம். இப்போ 14, 15, 16 சொல்ல வேண்டும் என்றால், அங்கே ஆண்டவராகிய தேவன் நோவாக்கு பல கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த மரத்தில் செய்வாயாக, இப்படி அறைகள் எல்லாம் கட்டுவாயாக, கீழ் பூசுவாயாக, உள்ளேயும் வெளியேயும், இதெல்லாம் குறித்து ஆவிக்குரிய ரகசியங்களை நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அது எப்படியாக இரண்டாம் வருகைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி மாம்சரீகமான காரியத்திலிருந்து நாம் வெளியேறி ஆவிக்குரிய ரீதியில நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பல காரியங்களை இப்ப மட்டும் பார்த்துக்கிட்டே தான் வரோம். இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வைத்திருப்பீங்கன்னு நம்புறோம். இல்லைன்னா திருப்பியும் போய் கேளுங்க, அங்கதான் இருக்கு ரெக்கார்டிங். த லெங்த் ஆஃப் த ஆர்க் இப்படி இருக்கணும், அகலம், உயரம், நீளம் இப்படியாக இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் அங்க ஆண்டவராகிய தேவன் சில கட்டளைகளை கொடுக்கிறார். இதை குறித்த ரகசியங்கள் எல்லாம் பார்த்தோம். ஜன்னல்கள், கதவுகள் எல்லாம் வைக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார், அதோடைய ரகசியங்களை பார்த்தோம். 17வது வசனத்துல முதல் பகுதியை மட்டும் பார்த்தோம். எங்க சொல்லுகிறார்? அங்க என்ன சொல்லுகிறார்? and behold I myself, அதாவது நானே அப்படிங்கிறார். I myself. இதை குறித்து நாம் பல காரியங்களுக்குள் நாம் கடந்து சென்றோம். அதே போல நாம் சற்று முன்னேறி போவோம். and behold I myself. ஆண்டவர் பேச தொடங்கி விட்டார். பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரு வாயை திறக்க முடியாது. யோபு பக்தனும் அவனோட கூட இருந்த சகாக்கள்லாம் சேர்ந்து வாயை வச்சு ரொம்ப ஆட்டிட்டானு. அதுதான் யோபு 1ஆவது அதிகாரத்திலிருந்து 38 வரைக்கும், 38ல இருந்து 40 வரைக்கும் கடவுள் பேசுவார் பாருங்க. ஒரு வாயை திறக்கவே முடியாது. இறங்கி அவர் மட்டும் பேச ஆரம்பிச்சு, அவ்வளவு சீக்கிரம் பேசுற ஆள் கிடையாது நம்ம கடவுள். ஆனா மட்டும் பேச ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாம் கேளுங்க. எதோடு கூட ஒப்பிட்டு நீங்க மனசுல வைத்துக்கொண்டு, எதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க இதை கேட்க வேண்டும் என்றால், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கும் நோவாவின் பேழைக்கும் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க 2 பேத்துக்கும். அப்படி பார்க்கணும், யங் கப்புல பார்க்கணும் 2 பேரையும், நல்ல ஜோடி அப்படின்னு. and behold I myself. இப்பதான் விஷயத்துக்கே வர்றாரு. இத்தனை 6ஆவது அதிகாரத்திலிருந்து பேசிக்கிட்டே வர்றாரு. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் அழிக்க போறேன்.
நோவா படிச்சான், ஓகே நோவா கிடைச்சிட்டான், நீதிமானா இருக்கிறானே, சரி இவனை ரட்சகரா கொண்டு உலகத்துல இருக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம ரட்சித்து, அதாவது காப்பாத்தி விடலாம், நான் திட்டத்தை மாத்திக்கிறேன்னு சொல்லி மாத்திட்டாரு. இப்ப வரைக்கும் பேரழிவு எந்த வித ரூபத்தில் வருகிறது, எந்த ரீதியில வருகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சஸ்பென்ஸ்லயே போயிட்டு இருக்கு படம், இல்லைங்களா? இப்போ மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு. Behold, I myself, நானே தான், am bringing the flood of waters on the earth. இந்த உலகத்தின் மேல் நான் ஒரு ஜல பிரளயம், flood என்றால் பிரளயம், ஜலம், வாட்டர்ஸ், பூமியின் மேல் ஒரு ஜல பிரளயத்தை நான் கொண்டு வரப் போகிறேன். இந்த ஜலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை பார்ப்பீர்களானால், ஜலத்தை நீங்க வந்து அடக்கி வைக்கவே முடியாது. அது அதோட வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். டேமை விட்டுருங்க, டேமுங்கிறது வந்து இன்னைக்கு புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு என்ஜினியரிங் கான்செப்ட், அது அழகா வந்து ஸ்டோரேஜ் கான்செப்ட். அதே போல கிணறு இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் பார்ப்பீர்களானால் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கிணறுல தண்ணி இருக்கு அப்படின்னு. இல்லைங்க, அது திசையை தேடி வந்திருக்கு, அவ்வளவுதான். கிணறு வந்து நிரம்பும் சில டைம், நீங்க சொரக்க நீர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன, அதோட வழி வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு. அதனால யூ கான்ட் கண்டெயின். ஜலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது. அது ஜல பிரளயமா மாறிடுச்சுன்னா, ஃப்ளட்டா மாறிடுச்சுன்னு வைங்களேன், வழியில யாரு நின்னாலும் சரி அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? இதை பல ரீதியாக நாம் வியாக்கியானம் பண்ணலாம். நாம் சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து இன்று நாளில் கற்றுக்கொள்ளலாம். I am bringing the flood of waters on the earth. நான் பூமியின் மேல் இந்த ஜல பிரளயத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன். இந்த ஜலம் என்பது ஒரு நல்ல காரியம். ஜலத்தை குறித்து நாம் பார்த்து அப்புறம் பிரளயத்துக்கு போலாம். ஜலம் என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜலத்தை மட்டும் தனியாக பார்ப்பீர்களான பெரிய ஆசீர்வாதம். ஏன்னு கேட்டா, நம் உடலானது 80% ஜலத்தாலேயே உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு காரியம். மாம்சம் என்று சொல்லி பார்த்தால் வெறும் 20% தான். எவ்வளவு பேருக்கு இது தெரியும்னு தெரியல. சயின்ஸ் படிச்சவங்க, பயாலஜி படிச்சவங்க, மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம். இதை குறித்து நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்லயும் இதை பேசி கொண்டு வருகிறாங்க. ஏன்னு கேட்டா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு 2 முறை சாப்பிட்டால் போதுமாம். மாம்சத்திற்கு அவ்வளவுதான் தேவையாம். நம்மால் 3 தடவை போயிட்டு நல்லா முக்குன்னு முக்கி சாப்பிட்டுட்டு மூக்கு வழியா வர்றதுதான் பாக்கி. அது போக டீ, ஸ்நாக்ஸ், காஃபி, இது அது பிஸ்கட்டு, மண்ணாங்கட்டின்னு சொல்லி அதெல்லாம் மற்ற நேரத்துல சொருகிக்குவார் உள்ள. அதனாலதான் சின்ன வயசுல நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது, டயபெட்டிஸ் வந்துருது, இது அதுன்னு. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட கொண்டு வராங்க. ஏன்னு கேட்டா, அந்த ஃபாஸ்டிங்ல இருக்கிறப்பதான் உங்க உடல் உறுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா பலனடையுதான். பலனடைகிறத விட சுத்தம் செய்யப்படுகிறதாம். கிட்னி தன்னுடைய வேலையை செய்கிறதாம், லிவர் தன்னுடைய வேலையை செய்கிறதாம். இப்ப நீங்க போட்டு அடைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். மனுஷனுக்கு அரஜான் வயிறுக்கு இத்தினூண்டு வாயை வச்சுட்டு எத்தனை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க? சில பேர் முழு வேலையே இதுதான். வாழ்வதற்காக சாப்பிடுறது போய் சாப்பிட்றதுக்காக வாழக்கூடிய ஜனங்கள் தான் இன்றைக்கு அதிகமா இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் போக வேண்டியது. அப்புறம் காலையில தங்குன்னு, அதாவது ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. 2 விதமான சித்திரங்களை அவர்கள் அங்கே செலுத்தியிருந்தார்கள். பார்த்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணியா வந்துருச்சு. ஒரு பக்கம் பார்ப்பீர்களானால், சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு இல்லாம வாடி வறுமையில இருக்கக்கூடிய ஜனங்கள், பிச்சை எடுத்தா கூட இன்னைக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்கு வறுமையினால கஷ்டப்பட்டு பசி பட்டினினால வாடி சாகக்கூடிய ஜனங்கள், குழந்தைகள் ஏராளமா, பல லட்சங்கள் ஒரு நாள்ல. அவ்வளவு பேர் சாகுறாங்களா ஒரு நாள்ல. மறுபக்கம் பார்ப்பீர்களானால், அளவுக்கு மீறி மிஞ்சி எல்லாம் சாப்பிட்டு ஒரு பக்கமா ஜாகிங் ஓடக்கூடிய ஒரு சித்திரம். காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போறான், ஜங்குன்னு குதிக்கிறது. ஏன்? சாப்பிட்டதெல்லாம் வந்து இதாகணுமா? குதிக்கிற அளவுக்கு ஏன் சாப்பிடுற நீ? முதல்ல என்ன தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடு. ஒரு பக்கம் பாரு இல்லாம இன்னொரு சித்திரத்தை 3 சித்திரம் போட்டிருந்தாங்க. இன்னொரு சித்திரம் என்னன்னு கேட்டா, சாப்பாடு வேஸ்ட் பண்றவங்க. தினம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ண வேண்டியது, கொண்டு போய் ரோட்ல கொட்ட வேண்டியது, இல்லைன்னா பொட்டலத்தம் பண்ணி தூக்கி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வீச வேண்டியது. என்ன பண்றீங்க?
இது எதுவுமே வந்து பார்ப்பீங்களானால் ஒன்னுத்துக்கு ஒண்ணு நீங்க முடிச்சே போட முடியாது. மூணு விதமான எல்லாரும் பூமியில தான் இருக்காங்க. சரி, நான் சொல்ல வந்த வேண்டிய பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். 80% பார்ப்பீர்களானால் மாலிக்யூல்ஸ் என்று சொல்லுவார்கள், என்சைம்ஸ் என்று சொல்வார்கள், செல்கள் அணுக்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீர். இந்த செல்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து செத்துட்டே இருக்கும், புது செல்கள் உருவாயிட்டே இருக்கும். அதான் கவுண்ட் எடுப்பாங்க, எப்படி உங்க செல்கள் வந்து உற்பத்தி ஆகுது என்று சொல்லி பிளட் கவுண்ட் எடுப்பாங்க இல்லைங்களா? சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்து அதுல பார்த்து அவர்கள் டாக்டர் சிலதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த செல்கள் எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய ஒரு காரியம் இங்க உடல்ல ஆண்டவராகிய தேவன் அந்த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து இருக்கார். அந்த அதோடைய தன்மை, அதோடைய வேலை என்று சொல்லி பார்க்கலாம். கிட்னி அதோட வேலை செய்யும். என்ன வேலைன்னு கேட்டா, அந்த செத்த செல்களை எல்லாம் வெளியே தள்ளக்கூடியது, சுத்தம் பண்ணக்கூடியது, நச்சுத்தன்மை எல்லாம் எடுத்து போடக்கூடியது. அப்போ இங்க நீர் என்று சொல்லி அந்த காரியத்தை நீங்க பருகாமல் விட்டால், 3 நாட்கள் நீங்க தண்ணி குடிக்காம விட்டால் நீங்க மரித்து போய்விடுவீர்கள். ஏன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய செல்கள்லாம் மரிக்க தொடங்கி விடுமாம். அந்த அதாவது செல்கள்லாம் மரித்து செல்கள்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் உடல்லயே இருக்குது. ஆனா செல்கள் வந்து உருவாக்கக்கூடியதற்கு நீர் தான் அங்க வந்து ஒரு ஊற்றா இருக்கிறது, சோர்ஸா இருக்குது நீர். அதனாலதான் நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர். நிறைய பேர் எதற்காக தண்ணி குடிக்கிறோம்னு சொன்னா, நல்லா அப்பதான் டைஜஸ்ட் ஆகுங்க. இல்லைங்க, அப்பதான் உங்க வந்து செல்கள் அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். நீங்க வந்து நீரை குடிக்காம விட்டால் அணுக்கள் உற்பத்தி ஆகாது, மரித்தே போய்விடுவீர்கள். அப்ப என்ன ஆகும்? செல்கள் மரித்து கொண்டே இருக்கும். செல் அது திருப்பியும் உற்பத்தி ஆகணும்னா நீர் போகணும் உள்ள. அப்ப பார்ப்பீர்களானால் நீரை தனியாக பிரித்து பார்ப்பீர்களானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். இப்ப இந்த நீரை எடுத்து ஆவிக்குரிய ரீதியில பார்ப்பீர்களானால், புதிய ஏற்பாடு ரீதியில சங்கீதத்துல நிறைய வசனம் இருக்கு. குறிப்பாக சங்கீதம் 1ஆவது அதிகாரத்தை எடுத்தால், அதை வாசித்தால் தான் உங்களுக்கு புரியும். சங்கீதம் 1ஆவது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்புவோமா? சங்கீதம் 1ஆவது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ரொம்ப எளிதான ஒரு வசனம். Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. மொத்தத்துல ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன் எப்படியா இருப்பானாம்? அவன் துர்எண்ணம் படைத்தவனோட கூட தொடர்பு வைக்க மாட்டான், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கே போக மாட்டான், அவன் இருக்கிற இடத்துக்கே, திசைக்கே அவன் திரும்ப மாட்டான். But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. அல்லும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலேயே தியானமா இருக்கிறவன், வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிறவன். அவன் எப்படியாக அவன் இருக்கிறானாமா? 3ஆவது வசனம், அதுதான் வசனம். He shall be like a tree planted by the rivers of water. அவன் வாய்க்கால் ஓரத்தில் இருக்கக்கூடிய நடப்பட்ட மரத்தை போல இருப்பானாம். அந்த வாய்க்கால்னா என்ன? வாய்க்கால்னா நீரோட்டம் இருக்கக்கூடிய வாய்க்கால். அதை பார்த்துட்டு தான் நம்ம லாத்து சொன்னார், ஐயோ நான் சோதம் குமாராவுக்கு போயிடுறாங்க, நீர் சோர்ஸ். ஏன் எது வந்து நம்ம சோதம் குமாரா பக்கமா இவரை இழுத்துட்டு போச்சு? லாத்த, அப்ரஹாம் லாத்துக்கு அதையெல்லாம் தெரியும் இல்லையா? பாக்குறாரு, நீரோட இருக்குங்க அங்க, ஆடு மாடு எல்லாம் தண்ணி குடிக்கும், நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம், தோட்டம்லாம் வச்சுக்கலாம், நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், இது பண்ணலாம், இதாக்கும் சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டார். ஏன் ஓடினாரு? ஏன்னு கேட்டா, that brings forth its fruits in its season. அதன் காலங்களில் கனிகளை கொண்டு வருமாம். நீர் இல்லாத மரம், நீர் வறட்சி இருக்கக்கூடிய மரம் மரித்துவிடும். ஆனால் நீரோடை பக்கமாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் செழிதொங்கி இருக்கும். whose leaf shall not wither, இலைகள் எல்லாம் வாடி வறண்டு போவதில்லை. and whatever he does he shall prosper. அப்போ இங்க நீர் என்ற அந்த காரியத்தை எதற்கு நேராக நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்றால், ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. உடனே வந்து செழிப்பு, பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டார. செழிப்புன்னா பணம் மட்டும்தான் பொருளாங்க? நிம்மதியான வாழ்க்கை கூட செழிப்பு தாங்க. இரவுல படித்தால் உறக்கம் வருகிறதா? செழிப்பு தாங்க. யாராவது ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணா உடனே அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு போறீங்களா? இல்ல, மன்னிச்சு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆயா போறீங்களா? செழிப்புங்க. பணம் மாத்திரம் கிடையாதுங்க. நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கா? சுவாசிக்க முடியுதா உங்களால? சாப்பிட்டா ஜீரணம் ஆகுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம்,
சாப்பிடவே முடியாது, படுத்து படுக்கையாயிருவாங்க. ஆசீர்வாதம், செழிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கான்செப்ட். அதை வந்து பணத்தோட சேர்ந்து இன்னைக்கு கோர்த்து வச்சிருக்கக்கூடிய திருச்சபைகள் தான் ஏராளம். உலகம் உலகம் வருது பாரு அப்படிம்பாங்க. என்னங்க உலகம்? ஆசீர்வாதம் செழிப்பு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு இதா போச்சு உங்களுக்கு? இல்லைங்க. பண காசு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறது இல்ல. பண காசு இல்லாதவங்க சில பேர் நிம்மதியா இருக்காங்க. அப்ப எவன் வந்து செழித்தோங்கி இருக்கிறவங்க? பணக்காசு மட்டுமே எல்லாம் கிடையாது. பணக்காசு தேவைதான் உங்களுக்கு. ஏன்னா அதை வைத்துதான் சில காரியங்களை நாம் செய்ய முடியும். ஊழியம் பண்ணனாலே இன்னைக்கு பணம் தேவை இல்லைங்களா? நல்ல ஒரு சோர்ஸ். மணி இஸ் a குட் சர்வன்ட் பட் a பேட் மாஸ்டர். பணம் என்கிறது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா ரொம்ப கெட்ட முதலாளி, துர்முதலாளி. அப்போ இங்க நீர் என்கிற அந்த காரியத்தை பார்ப்பீர்களானால் செழிப்புக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த நீர் ஓடையில நடப்பட்ட மரமாய் உங்களை நீங்க பார்க்கலாம். நீரோடையில நடப்பட்டு இருக்கக்கூடிய மரமாய் இருக்கிறதுனால் நீங்க கனி கொடுக்கக்கூடிய மரமாய் உங்களை பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 21 இருந்து 23 நம்ம ஏற்கனவே தியானித்துட்டோம். முந்தின செஷன்ஸ்ல, அதாவது அத்தியாயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்குள்ள போக விரும்பல. அதாவது 9 சுவைகள் ஒரு கனி இல்லைங்களா? 9 சுவை ஒரு கனி. என்னென்ன சுவைகள்? இச்சை அடக்கம், விசுவாசம், நல்ல ஒழுக்கம், நல்ல நடத்தை, நற்கீர்த்திகள், இப்படியெல்லாம் பல காரியங்கள் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆங்கிலத்துல நல்லா வருது. அதாவது மன ரம்யம், சந்தோஷத்தோடு கூட நிம்மதியா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜாய், பீஸ், அமைதி. இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனை அதான் சொல்ல வர்றாங்க. அந்த ஆவியின் கனி தான் அந்த செழிப்புக்கு பொருள். அந்த ஆவியின் கனி எப்படி உருவாகுதுன்னு கேட்டா இந்த வாட்டர் சோர்ஸ். அப்ப இந்த வாட்டர் சோர்ஸ் வந்து இன்னைக்கு அனாதையா நிக்குது இல்லையா? இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. மரமானது நடப்பட்டப்படுகிறது, மரமாய் அதாவது செடி நடப்படுகிறது. அந்த செடி நீரோடை நிமித்தமாக மரமாக வளர்ந்து அங்கே கனி கொடுக்கிறது. இதெல்லாம் செழிப்புக்கு ஒரு பொருளா இருக்கிறது. ஆனால் நீர் என்று சொல்லி இன்னும் பார்ப்பீர்களானால், நீர் என்றால் அங்கே புதிய ஏற்பாடின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரை, ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால், யோவான்ல எழுதியிருக்கு இல்லையா, அவன் பரலோக ஜீவியத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் அவன் நுழையவே முடியாது. ஆவினாலும் ஜலத்தினாலும் அவன் பிறக்கணும். அப்பொழுதுதான் நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள் அங்கே நுழைய முடியும். ஆவியும் ஜலமும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு பொருளா எங்க காட்சியளிக்கக்கூடிய ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், அப்போஸ்தலர் 2:38 இதெல்லாம் அப்புறமா வாசிச்சு பார்ப்பீர்களானால், அங்கே வேதாகமத்துல வந்து இந்த முழுக்கு ஞானஸ்தானம் மற்றும் மத்தேயு 1-2 அதிகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த முழுக்கு ஞானத்துக்குள் கடந்து சென்றால், அந்த அப்போஸ்தலர் யோவான் ஸ்நானகன் வந்து அங்க ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நீங்க பார்க்கலாம். இந்த ஞானஸ்தானம் என்கிற காரியம் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இருக்காது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பலிதான், பலிகளை குறித்து தான் எழுதியிருக்கும். உள்பிரகாரத்துல என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், வெளிப்பிரகாரத்துல என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி லேவியர் ஆகமத்துல 16வது அதிகாரத்துல எல்லாம் கிளீனா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் குறித்து ஏகப்பட்டது அங்க சொல்லியிருக்கு. உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம். அங்க ரத்தம் வந்து சிந்தப்பட வேண்டும். வருஷத்துக்கு ஒருக்கா பிரதான ஆசாரியர் உள்ளே போய் அங்க அந்த ரத்த உடன்படிக்கை அவர் அங்க உறுதிப்படுத்தி கொண்டு பிரதிநிதியாய் சென்று வெளியே வருவார். இப்படிதான் வந்து காரியங்கள் இருக்க தவிர இந்த முழுக்கு ஞானஸ்தானம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதனால்தான் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். ஏனென்றால் இந்த ஆவியும் ஜலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாளராய் அந்த இடத்துல அவர் காட்சி அளிக்கிறார். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹெவன், அம்பாசிடர் ஆஃப் ஹெவன். புதிய ஒரு கான்செப்ட் உள்ளவர். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து இவர் தான் சொல்லி அறிமுகம் செய்து வைத்தவர் நம் தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானகன். அவர் ஒரு மிராக்கள் கூட பண்ணல தெரியுங்களா? ஒரு அற்புதம் கூட பண்ணல. சுவிசேஷகன் அவர், தீர்க்கதரிசி அவர், அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்ட மனிதனை
பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னால், இவனை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாதுன்னு. ஏன்னா பெரிய அற்புதம்லாம் ஒன்றும் செய்யலைங்க. பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சவர் எலியா. அக்னி வானா வருது, மழை வரக்கூடாதுன்னா வராது. யாருங்க பெரிய தீர்க்கதரிசி? யாருங்க பெரிய அற்புதம் செய்கிறவங்க? யார் பெரிய ஆள்? எலியா தான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவன் தான் பெரிய ஆள். ஏன்? இந்த காரணத்தினாலதான் இணைப்பாளராய் அங்கே வருகிறார். ஜலத்தையும் ஆவியும் இணைக்கக்கூடிய இணைப்பாளராய் வருகிறார். அதை குறித்து நம்ம பேசலாம். அதை பேசிட்டு முடிச்சிடலாம். 2 கான்செப்ட் பார்க்கணும் இங்க. ஜலமும் ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயத்துக்குள்ள நான் ஒன்றும் போகவே இல்லை. பிரளயங்கிறது வேற கான்செப்ட், ஜலம்ங்கிறது வேற கான்செப்ட். ஸோ ரெண்டையும் நம்ம இணைத்து பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. 40 நிமிஷம் ஆயிப்போச்சு. சரி, போலாம் முன்னேறி போலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இணைப்பாளர். இந்த ஜலத்திற்கும் ஆவிக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஞானஸ்தானம் என்கிறது இன்றைக்கு பல ரீதியில் எடுக்கப்படுகிறது, பல விதிமுறைகளில் எடுக்கப்படுகிறது. பல திருச்சபைகள் பல கோட்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். தண்ணி தெளிச்சு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்காங்க, மூழ்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்காங்க. மொத்தத்துல ஞானஸ்தானம் என்கிறது ஒரு கான்செப்ட். ஜலத்தினால ஞானஸ்தானம் என்னன்னா, உலகத்திற்கு மறித்து, இதெல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பேசிக் கான்செப்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு வரோம். பழைய பாவங்களுக்கு நான் மறித்து, பழைய பழக்க வழக்கங்களுக்கு நான் மறித்து, பழைய சிந்தைக்கு நான் மறித்து, பழைய எல்லா விதமான காரியங்களுக்கும், தேவனுக்கு எதிராய் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நான் மறித்து, தேவனை சார்ந்து நான் இனி வாழ்வேன். நான் ஒரு புதிய சிருஷ்டியானேன். நான் ஒரு புதிய படைப்பானேன். தேவனுடைய புத்திரனாய் மாறினேன். தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை நான் சுதந்திரித்து கொண்டேன் என்கிற ஒரு மன உறுதியோட, மன ரம்யத்தோட, மன சமாதானத்தோடு கூட அங்க ஜலத்திலிருந்து எழும்புறான். பாத்தீங்களா? அந்த டெசிஷனோட எழும்புறான், அந்த தீர்மானத்தோடு அவர் எழும்புறார். அப்போ அது ஒரு நாளைக்கு போதுமா? இல்லைங்க. ஒவ்வொரு நாளிலும் நீங்க போய் அந்த டேங்க்லயோ இல்ல அந்த நீரோடையிலயோ போய் குனிஞ்சு, இன்னைக்கு அதுதான் பாத்தீங்கன்னா வேற மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அது 3 தடவை முழுக்கு போடுவாங்க. காலங்காலத்துல எந்திரிச்சோன்னா 4 மணிக்கு போய் வெறும் உடம்புல 3 தடவை முழுக்கு போடுவாங்க. எதுக்கு முழுக்கு போடுறான்னு அவனுக்கும் தெரியாது, சொல்லி கொடுத்தவனுக்கும் சொல்லி தரல. இதுதான் நம்ம அப்போஸ்தலர்கள்லாம் அந்த வந்தாங்க இல்லையா, எல்லாம் அந்த வழிமுறை எல்லாம் வந்துச்சு. அவங்க எல்லாம் இதெல்லாம் கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அதை சடங்காச்சாரமா பண்றவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது, சுவிசேஷம் தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. இல்ல நம்ம ஆளுங்க இன்னும் அட்வான்ஸா போய் குளிக்கிறப்போ, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறுவதாக, என்னை துவைத்தெடுப்பதாகன்னு சொல்றாங்க. நல்லதுதான், இருக்கட்டும். அது கூட நல்ல ஒரு விஷயம் தான். நீரோடையில போய் இது பண்ண. ஆனா அதை ஒரு பாரம்பரியமா நீங்க எடுத்து பண்ணக்கூடாது. அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒவ்வொரு நாளிலும் நான் ஜலத்துல மூழ்கி, பழைய சுவாபங்கள் என்றால் என்ன? நேற்றைய தினத்தில் நான் சில காரியங்களை ஆண்டவருக்கு எதிராய் செய்திருப்பேன். ஆனால் அவர் மனதை நான் காயப்படுத்தியிருப்பேன். ஆனால் அவரை துக்கித்திருப்பேன். அவர் துக்கிக்கும்படி நான் சில காரியங்களை நான் செய்திருப்பேன். ஆனால் இந்த நாளிலே அந்த சுவாபங்கள் என்னை பின்தொடர்ந்து வருவதில்லை. இந்த நாளிலே அந்த காரியத்தை, அந்த பழைய பாவ பழக்க வழக்கங்களுக்குள் நான் செல்வதில்லை என்று சொல்லி மறுபடியும் அந்த உறுதியான தீர்மானத்துக்குள் எவன் ஒருவன் நுழைகிறானோ அவனே அந்த ஜலத்தினால மறுபிறப்படைந்தவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? வேதாகமத்தை என்ன நினைச்சீங்க? இப்படிதாங்க வேதத்தை புரிச்சுக்கணும். அந்த ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரேன்னு, நோவாவோட பேழைக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் பயங்கர நெருக்கமான சம்பந்தம் உண்டு. இது ஒரு முன்னோடியா எழுதப்பட்ட காரியம், நடைமுறைக்கும் வந்த காரியம். ஜலப்பிரளயம், நோவாவின் பேழை, காப்பாற்றக்கூடிய இரட்சகராய் நியமிக்கப்பட்டவர் நோவா. இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டே தான் வருவோம். பாருங்க, நோவாவோட இடத்துல இயேசு கிறிஸ்து இருப்பாரு. பேழை என்றால் நீங்க தான் அந்த பேழை, திருச்சபை பேழை. அதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். யாருக்கோ எழுதி வச்சது, எப்போ எழுதி வச்சது அப்படிங்களா அப்படின்னு பார்க்க கூடாது. அப்போ இந்த நீர்ல மூழ்கி எழும்பி இந்த ஞானஸ்தானத்துக்குள் நாம் பிறந்து நாம் எழும்புகிறப்போ நாம் புது சிருஷ்டியாய் மாறினோம். ஒவ்வொரு நாளிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞானஸ்தான அனுபவங்களுக்குள் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ஆவியின் மறுமலர்ச்சி. அதுதான் ஆவில ஜனிப்பிக்கிற காரியம். அதுதான் ஆவில மறுபடியுமாய் பிறக்கக்கூடிய காரியம். முதலாவது முறைனா அன்னைக்குதான் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னு கேட்டா, அன்னைக்குதான் நீங்க
மாம்சத்துல பிறக்கிறீங்க, மறுபிறவியாய் மாறுகிறீர்கள். ஆவியிலையும் நீங்க அதாவது ஒரு புதுப்பிக்கப்பட்ட நிலைமைக்குள் நீங்க கடந்து செல்லுகிறீங்க. ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, மறுபடியும் அந்த ஜலத்தை தேடிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆவில ஞானஸ்தானம், வாட்டர் பேப்டிசம், ஸ்பிரிட் ஃபில்ட் பேப்டிசம், ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா நான் போகல, ஏன்னா போனேன்னு வைங்களா அதுவே ஒரு சீரீஸா மாறிடும், அதுவே ஒரு தொடர் போதனையா மாறிடும். அதனாலதான் ரொம்ப டீட்டெயிலா போகாம ரொம்ப ஹை லெவல்ல சொல்லிட்டு வரேன். ஓ, இது ஹை லெவலுங்களா பிரதர், இதுவே ரொம்ப டீட்டெயிலா இருக்குன்னா அப்ப நீங்க வேதாகமத்தை சரியாக படிக்கலன்னு அர்த்தம். அதனால நல்லா போய் வாசிங்க. அதுக்காக தான் சிலது மட்டும் அங்கேயும் அங்கேயும் சொல்லிட்டு வரேன். எவன் ஒருவன் ஆவினாலையும் ஜலத்தினாலையும் பிறக்காவிட்டாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. ஜலத்துல பிறந்துட்டாரு, ஆவில பிறக்கல அப்படின்னா என்ன? முதல் நாள் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் தலைவர் அந்த பக்கமே திரும்புற இதே கிடையாது. இல்லைங்க, ஒவ்வொரு நாளிலும் அந்த ஆவில தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜலத்துல தீர்மானம் எடுத்தது ஆவில தீர்மானம் எடுக்கும்படி நீங்க நடந்தால்தான் அந்த நீரோடையில் நடப்பட்ட மரத்தை போல செழித்தோங்கி இருப்பீங்க, கனி கொடுக்கக்கூடிய மரமா இருப்பீங்க. ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டு அந்த 9 சுவைகள் உடைய ஒரு நல்ல ஒரு மனுஷியாய், நல்ல ஒரு மனிதனாய் இருப்பீங்க. தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமா இருப்பீங்க. உங்களை கொண்டு தேவன் தன்னுடைய திட்டங்களையும் சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பாத்திரமாய் நீங்க மாறுவீங்க. இல்லைன்னா உடைக்கப்பட்ட பாத்திரம் தான், அங்கங்க ஓட்ட உடச்சல் இருக்கும் பாருங்க. என்னத்தை தான் தண்ணி நிரப்பினாலும் உடஞ்சு போயிடும், நல்லா வலிஞ்சு போயிடும் கீழே, ஏன்னா ஓட்டை ஆயிடுச்சு. இந்த ஓட்ட உடச்சலோட இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் இன்னைக்கு திருச்சபைகள் அதிகம். நானும் அப்படி ஓட்ட உடச்சலா இருந்தவன் தான். அப்ப இந்த பாத்திரத்தில் ஆண்டவராகிய தேவன் அந்த ஜலத்தை நிரப்பி பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களை நியமித்த என்ன ஆகும்? அங்கங்க ஓட்ட இருக்கு. அப்படின்னு என்ன? நீங்க ஆவில பிறக்கல, ஆவில தீர்மானம் எடுக்கல, ஆவில ஜனிப்பிக்கப்படல, ஆவில உன்ன மறித்தவர்களாவே இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன? பழைய சிந்தையாவே இருக்குது, பழைய பழக்க வழக்கங்களாவே இருக்கிறது, பழைய ஃப்ரெண்ட்ஷிப், கம்பேனியன்ஷிப். என்னவா இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுங்க. தண்ணி அடிக்கிற பையில எவனையுமே ஃப்ரெண்டா வச்சுக்காதீங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல, ஞானஸ்நானுக்கு பின்னாடி அப்படியே ரைட் சொல்லிடு, ஓடியே போயிரு. காம்பவுண்டு பக்கமே எட்டி பார்த்த அவ்வளவுதான், அவனே யோசிப்பான், என்ன நம்மளை அடிச்சு விரட்டுறான் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கிட்ட வந்தாலும் எனக்கு நாறுது, கப்பு அடிக்குது. உன் வாய் மட்டும் இல்ல, மொத்தமா நீயே வந்து ஒரு கப்பா இருக்க. நீ அதெல்லாம் விட்டுட்டு வா. எப்படி விடணும்னு கேக்குறியா? அங்கேயே நெல்லு, காம்பவுண்டு வெளியில். இங்க இருந்தே சுவிசேஷத்தை சொல்றேன், கேட்டு ஓடியே போயிரு. இந்த பழைய கூடையே இருந்து வளர்ந்தவங்க என்னதான் இருந்தாலும் அப்படி, அப்போ நான் அவனை எப்படிங்க என்ன வராதுன்னு சொல்ல முடியும்? அப்போ போங்க, ஒரு நாள் உங்களையும் இழுத்துட்டு போயிடுவான். அப்ப நீங்க ஆவியில பிறக்கலன்னு அர்த்தம். ஆவியில் பிறந்தால் சில தீர்மானங்களை நீங்க எடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பார்ப்பீர்கள். ஆனால் அப்ரஹாமிடம் சொல்றார், உன் தகப்பனுடைய தேசத்தை விட்டு வெளியேறு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறார். ஆவியில பிறப்பதற்கு அதுதான் பொருள். ஜலத்துல பிறந்தீங்க, வந்தீங்க, அதுக்கப்புறம் ஆவியில பிறக்கலன்னு என்ன அர்த்தம்? மரித்து விடுவீர்கள். ஜலத்தில் பிறப்பது என்று சொல்லி சடங்காச்சாரம், ஆவியில பிறப்பது நடைமுறை. ஆமா, நடைமுறை, பிராக்டிக்கல். எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க பிராக்டிக்கலா? ப்ளூ பிரிண்ட் வரைகிறீங்க, ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் கிட்ட வாங்கிட்டீங்க பிக்சரை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அந்த சித்திரத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் என்ன ஆகும்? சித்திரமாக தான் இருக்கும், பூமியாக தான் இருக்கும், நீங்களா தான் இருப்பீங்க. ஒரு நாள் மூணுமே காணாம போயிடும். சித்திரமும் அழிஞ்சிரும், பூமியில செடி கொடியெல்லாம் வளர்ந்து எல்லாம் மாடு அது இதுன்னு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும். அது யாருமே உபயோகப்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கும். ஒரு நாள்ல நீங்களும் மறித்து விடுவீர்கள். அப்ப என்ன ஆகும்? மூணுமே நாசமா போச்சு. ஆனால் அந்த சித்திரத்தை வாங்கி ஒரு தரிசனத்தோட அந்த இடத்தை சுத்தம் செய்து எவன் ஒருவன் கட்டுகிறானோ அவனே அந்த கூடாரத்துக்குள் வசிக்க முடியும். அதுதான் தீர்மானம். ஜலத்தில் பிறந்தால் ஆவியில தீர்மானம் எடுக்கக்கூடிய மனிதனாய் மாறிவிடுவீர்கள், மனுஷியாய் மாறிவிடுவீர்கள். உங்க வாழ்க்கை அப்படியே இருக்காது. பிரச்சனை எல்லாம் மறைந்து விடும். செழித்தோங்கி இருப்பீர்கள், கனி கொடுக்கிறவர்களாய் மாறிடுவீர்கள். இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்துக்கு வர தொடங்கி விடுவார்கள். இருளில் இருக்கக்கூடிய அனைவரையும் வெளிச்சத்துக்கு நேராக நடத்தக்கூடியவர்களாய் மாறி விடுவார்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ, இதுதாங்க அதோட அர்த்தம். I am bringing the flood of waters on the earth. நான் ஒரு ஜலப்பிரளயத்தை கொண்டு வருகிறேன் இந்த பூமியின் மேல். அப்ப ஜலத்தை தனியா பிரிச்சு பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப ஜல பிரளயத்துக்கு போலாமா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க?
வேகமா போயிட்டு இருக்கு நேரம். ஜலப்பிரளயம் என்ன தெரியுங்களா? ஜலப்பிரளயம்னா ஜென்டில் அப்படி போச்சுன்னா அதுக்கு பேரு ஜலம், அது ஆசீர்வாதம். அதுவே ஒரு டேம் உடஞ்சு தண்ணி வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கிராமம், செடி கொடி, மிருகம் மிருகம் ஜீவன் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும், செத்தே போயிடுவாங்க எல்லாம். அப்படி வந்ததுதான் சுனாமி. எல்லாத்துக்கும் தெரியும் 2004 என்ன ஆனதுன்னு சொல்லி. பீச் ஓரமா போய் எல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. சுனாமி வர வரைக்கும் அந்த பீச் என்னவா இருந்தது? ஆசீர்வாதமா இருந்தது. அந்த ஜலம் எப்படியா இருந்தது? அழகா இருந்தது கண்களில். அங்க எல்லாம் ஷீஷோர் எல்லாம் படுத்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சில் போய் விளையாடுறதுனா, அழகா இருக்கும். அந்த சமுதிரத்தோட அந்த இசை என்று சொல்லி ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும் என் காதுல. அப்படியே அங்க அந்த 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 சமுதிரத்தோட அந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே ஆஹான்னு இருக்கும். அப்புறம் தூரம் வரைக்கும் அப்படியே பார்த்தா நீரோடை இருக்கும். அங்க கப்பல்லாம் போயிட்டு இருக்கும், சில பறவைகள்லாம் பறக்கும். ரொம்ப அருமையான ஒரு காட்சி. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அந்த அலைகள் அழகழகா வந்து அப்படி போகும் போகும் போகும், நல்லா இருக்கும். ஆனா அதே தூரத்துல பாக்குறாங்க. அந்த பீச்சில் இருந்தவங்க சில பேர் உயிர் பொழைச்சவங்க சொன்னது, தூரத்துல பார்த்தப்போ எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. அங்க ஒரு பெரிய அலை வருது பாரு, இவ்வளவு பெரிய அலை. ஐயோ, இது இன்னும் பெரிய அலை. கிட்ட வர வர தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இது சாதாரண அலை இல்ல, இது எங்களை கொல்ல வந்த அலைன்னு சொல்லி எங்களுக்கு தலை தெரிச்சு ஓடணும். வந்து அப்படியே வாரி இழுத்துட்டு போயிடுச்சு. சில பேர் அதுல மூழ்கி போயிட்டாங்க. அலைன்னா என்ன, எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு கேட்டா 30 அடிக்கு வந்துச்சுங்களா அலை. 3 மாடி கட்டடம். ஒரு மாடி வந்து 10 அடினா 3 மாடி. 3 மாடி கட்டடம் அளவுக்கு அலை வந்துச்சுன்னா அவன் கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து இறந்து போயிடணும். அப்படியே வாரி இழுத்துட்டு போயிடுச்சு உள்ள. இல்லைன்னா அப்படியே கொண்டு போய் அந்த ஃபோர்ஸுக்கு சர்டன் மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் வாட்டர், அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா சில டன் இருந்துச்சான், டன்னு. வந்தவன் தலை மேல தோப்புன்னு அடிச்சோன்னா தலையெல்லாம் உடஞ்சே போச்சான். அந்த நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் செதறிடுச்சான். ரத்தம் கக்கி செத்தாங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் பாறையெல்லாம் அடிச்சு மோதி எல்லாம் இறந்து போனாங்க. ரிசார்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உள்ள அப்படியே மூழ்கி செத்து போயிட்டாங்க. 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு போச்சான் தண்ணி. அப்போ இது எது ஆவிக்குரிய ரீதியில் இதை எப்படி நீங்க ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால், ஜலமா இருந்த சில பேர் தவறான பாதையில செல்வதனால் அவர்கள் ஜல பிரளயமாய் மாறிவிடுகிறார்கள். They will become flood of waters. No flood is good for dwelling. In fact, it will spoil the dwelling. It will destroy the dwelling. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தானே அனைவரும். எந்த ஒரு ஜல பிரளயம் பார்ப்பீர்களானால் வாழ்வாதாரத்திற்கு ஏதுவான காரியமா அல்ல, மாறாக வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடியதாய், வாழ்வாதாரத்தை சிதறடிக்கக்கூடிய காரியமாய், வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு காரியமாய் அது இருக்கிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? யாரை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன் தெரியுமா? உங்களை குறித்தும் தான், என்னை குறித்தும் தான். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜலமா இருக்கிறீர்களோ, ஆவியிலையும் மாம்சத்திலையும் மறுபிறப்பு அடைந்த அந்த ஜலமா எழும்பி நிற்கிறீர்களோ, அந்த ஜலத்திலிருந்து பிறந்தவர்களா இருக்கிறீர்களோ, அத்தனை நாட்களும் நீங்கள் இந்த உலகத்திற்கும் சரி, உங்க குடும்பத்திற்கும் சரி, ஏன் உங்களுக்கும் சரி ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்களை தேடி வருவர்கள்லாம் கனி கொடுப்பார்கள். நீங்களே ஒரு பெரிய மரமா இருந்து பெரிய கனி கொடுக்கக்கூடிய மரமா இருப்பீர்கள். உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் பெருமை அடைகிறார். அது மட்டும் இல்லாதபடி பிரியம் அடைகிறார், பிரியமா பார்க்கிறார். சே, எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு. ஆனா அதே நீங்க வழி மாறி போய் பிசாசுக்கு இரையாய் மாறிவிட்டீர்களானால், உங்களுடைய நடத்தை நிமித்தமாக, வாயின் சொற்கள் நிமித்தமாக, பல காரியங்களை நாங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-9, மார்க் 7:21-23 மற்றும் கொலோசியர் 3:5-9 வசனங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன். பார்ப்பீர்களானால் அங்கே நிறைய காரியங்கள் குறிப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாயை வைத்து கண்ட காரியங்களை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, கெட்ட சிந்தைக்குள் நடந்து செல்வது, இச்சைக்குள் போறது, யாருமே இல்லாத நேரத்தில் இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி வச்சு கண்ட கர்மத்தையும் பார்க்கறது, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாளத்திற்கு திறவுகோலாய் உங்க வாழ்க்கை மாறிவிடுகிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னு கேட்டா, உங்க வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு திறவுகோலை பிசாசிடம் கொடுத்து விடுகிறீர்கள். அதுதான் ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். அது மாம்சத்தில் இருக்கிறது, ஒண்ணும் அந்த பாவம் இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது? ஜல பிரளயமாய் மாறுகிறது. ஜல பிரளயம் என்றாலே அப்படியே திகில் வரும்.
அதை பார்த்தவங்க நிறைய பேர், அதுல உயிர் பொழைச்சவங்க அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் அவங்கனால வாழவே முடியல. நடுவுலாம் திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. மனிதர்களோட அழுகுரல் கேட்டது. செத்த சடலங்களை எல்லாம் அவர் கண்டார்கள். அவர்களும் மயக்கத்துல இருந்தாங்க. கோமாக்கெல்லாம் போய் பொழைச்சவங்க இருக்காங்க. அவங்களால நார்மலா வாழ முடியல. அதற்கு பின்பு ஏன்னு கேட்டா, அந்த ஜலப்பிரளயம் என்கிற அனுபவமானது உங்க வாழ்க்கையை சிதைத்து விடும். எதற்கு பொருளாகும் என்றால், பிசாசோட கூட நீங்கள் இணைந்து எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, பாவ வாழ்க்கைகளுக்குள் நீங்க எப்பொழுது சென்றாலும் சரி, உங்க வாழ்க்கை மறுபடியுமாய் அந்த சீரான நிலைமைக்கு திரும்புவதில்லை. கெட்டு போன ஒரு ஜலமாய் மாறிவிடும். அது நல்ல தண்ணியில போய் ஒரு பள்ளியை தூக்கி போட்டீங்க, ஒரு சால்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்க ஒரு குண்டால, அந்த குண்டாக்குள்ள ஒரு பள்ளியை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இல்ல ஒரு சொட்டு விஷத்தை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த குண்டால இருக்கிற தண்ணி எல்லாம் கமுத்தி அந்த அம்மா சோப்பு போட்டு நல்லா கழுவுன்னு கழுவி அது வெயில்ல காய வச்சு மறுபடியும் தண்ணியை நிரப்பி சூடு பண்ணி மறுபடியும் எல்லாம் போட்டு, அப்போ கூட மனசு வந்து கொஞ்சம் படப்படப்பா தான் இருக்கும். வேண்டாம், இந்த குண்டாவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு குண்டாவே தூக்கி வீசிடுவாங்க. ஏன்? அதுல பள்ளி விழுந்த குண்டா, அதுல விஷம் விழுந்த குண்டா, அது வேண்டாம். அப்போ உங்க வாழ்க்கை அந்த ஒரு அண்டா மாதிரியோ குண்டா மாதிரியோ ஒரு பள்ளி விழுந்துருச்சு, ஒரு விஷம் விழுந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? சில பாவ சுவாபங்களுக்குள் நீங்க கடந்து சென்று விட்டீர்கள். சில பாவத்துல ஆழமா போயிட்டீங்க. அப்ப நீங்க ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமா மாறிட்டீங்க. ஆண்டவராகிய தேவன் அந்த பாத்திரத்தை எடுத்து வீசுகிறார். இனி நான் இவனிடம் வருவதில்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து போய் அந்த அத்தி மரத்திடம் சென்றால், இனி நான் உன்னிடம் கனி தேடி வருவதில்லை, உன்னை நான் சபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த வேரெல்லாம் பட்டு போக ஆரம்பிச்சிருச்சான். அப்பவே ப்ராசஸ் தொடங்கியாச்சு. அவர் போயிட்டு ஒரு 24 hours ஒரு நாள் கழிச்சு வராராம். ஏசு கிறிஸ்து சபித்த மரம் பாருங்க பட்டு போயிடுச்சுன்னா, அப்பவே அது பட்டு போயாச்சு. வேறெல்லாம் அப்பவே பட்டு போயாச்சு. அதோட வெளிரங்கமாய் வரக்கூடிய காரியம் தான் சற்று தாமதமாய் வந்திருக்கிறதே தவிர அங்கே பட்டு போகக்கூடிய காரியம் ஏற்கனவே ஆகிவிட்டது. அப்படிதான் இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்? அவர்களே ஜலை பிரளயமாய் மாறிவிட்டார்கள். அவன் எங்க சென்றாலும் சரி அழிவுதான். அவனும் அழிஞ்சு போய் அவன் கூட இருக்கிறவனும் நாசமா போயிடுவான். ஹலோ, ஜலத்திற்கும் ஜல பிரளயத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இந்த கடைசி காலங்களில் நீங்க பார்ப்பீர்களானால் ஜல பிரளயமாய் சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் தான் சண்டாளர்கள், பூமி எங்கும் சுற்றி வருவார்கள் என்று சொல்லி வேத வசனர்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜலப்பிரளயமாய் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் மனுஷிகளும் தான் அதிகம் இந்த நாட்கள். நீங்க அதுல ஒருத்தரா இருக்கீங்களா? ஆராய்ந்து பாருங்க. சீக்கிரமா வெளியே வந்துருங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு தருணம் இருக்கு. நீங்க ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்து மறுபடியும் தேவனோட கூட ஒப்புரவாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. இழந்து விடாதிருங்கள். நாம் தொடர்ந்து இந்த காரியத்துல நாம் வியாக்கியானம் பண்ணலாம். ஆனா இன்றைக்கு இதோட கூட நிறுத்தி விடலாம். ஜலப்பிரளயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீப்பா போயிட்டு இருக்கோம். ஏன்னா 17வது வசனம் பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா அங்கதான் ஜலப்பிரளயம் என்கிற அந்த கான்செப்டே வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளட் ஆஃப் வாட்டர்ஸ் அப்படின்னு அங்கதான் வருது. அப்ப அதுல நம்ம வேகமா போயிட்டோம்னா ஒன்னும் புரியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்துவோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. அழகாக எங்களுக்கு போதித்தீர். அதன்படி எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து வெளிச்சத்துக்குள் நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு மெசேஜையும் விட்டுறாதீங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் கேளுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்க. தெரிஞ்சவங்க பார்க்கட்டும், தெரியாதவங்களும் பார்க்கட்டும். மொத்தத்துல எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்குள் நடத்தப்படுவாங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கள்ளத்திற்கதரிசி கள்ள போதகர்கள் யாரா இருந்தாலும் சரி ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்யாம ஜெபம் இல்லாம ஆண்டவராகிய தேவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெபம் செய்வது உங்க கடமை. எங்களுடைய ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் ஆண்டவரிடம் மட்டும் கடந்து செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்க. வேற எந்த நாமத்தை கொண்டு வந்தாலும் அங்க கூரையை கூட தாண்டாது ஜெபம். ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.